தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் வணக்கம் நண்பர்களே, நேயர்கள் அனைவரையும் வெற்றி படிகள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியோட பேர் வெற்றி படிகள் என்று இருந்தாலும் மாணவர்களை நல்ல வழியிலே கொண்டு செல்வதில் ஒரு மின் தூக்கியாகத்தான் இருந்து வருகின்றது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம், மைய நோக்கம், இந்த நிகழ்ச்சி எப்படி எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு வாரம் நிகழ்ச்சியை பார்க்கின்ற மாணவர்களுக்கு எல்லாம் சிறப்பா தெரியும். புதுசா பார்க்கின்ற மாணவர்களுக்கும் சொல்றேன், அது பொது தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எப்படி சிறப்பா கையாளலாம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கோம். மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் குழந்தைகளாகவும் பாதிக்க முடியாது, பெரியவர்களா வளர்ந்தவர்களாகவும் பாதிக்க முடியாது. நடுவில் இருக்காங்க, குழந்தைகள் என்ற நோக்கத்திலும் பழக முடியாது, பெரியவர்கள் என்ற நோக்கத்திலும் பார்க்க முடியாது. அப்ப எப்படி அந்த நடுவில் என்ன ஒரு சிறப்பான முறை அவர்கள் கவனிப்பதில் கையாள வேண்டும் என்பதில் நிறைய பெற்றோர்களுக்கு குழப்பம் இருக்கும். இந்த தேர்வு சமயத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் மாணவர்களை என்ன மாதிரி மனநிலையை கொண்டு வளர்க்க வேண்டும், என்னெல்லாம் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல எல்லா பெற்றோர்களுக்கும் இதைத்தான் செய்ய வேண்டுமா இதைத்தான் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற பல குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வாக இருக்க போகின்றது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு அரிய பல ஆலோசனைகளை உளவியல் ரீதியில், அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளை பொதுவாக எப்படி வளர்க்க வேண்டும், குறிப்பாக இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகின்ற மாணவர்களை எந்த கோணத்தில் வழிகாட்ட வேண்டும் என்பது பற்றி பல சந்தேகங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நம்முடைய மருத்துவர் வெங்கட்ரமணி அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். வணக்கம் ஐயா. பேரண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெற்றோர்களே ஒரு துறை போல எடுத்து நிறைய முறைகள்லாம் கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லா பெற்றோர்களுக்கும் இது சாத்தியமான ஒரு விஷயமா, இது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது every human, every child born has got a great potential. அதாவது அளப்பரியாத ஆற்றலோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு அந்த ஆற்றலை, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆற்றலை வெளியில கொண்டு வர்றது பெற்றோர்கள் கடமை, அது படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் கடமை, அதை உருவாக்குகின்ற சமுதாயத்தின் கடமை. உளவியல் ரீதியாக பலரோட பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இட்ஸ் a common to create a better society. We have to, it's our duty. இப்போ ஒரு இந்தியன் ஒரு பெஸ்ட் இந்தியனா வரணும்னா ஒரு காம்பினேஷன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் மேன். நல்ல மனிதன் உருவாகிறதுக்கு ஒரு வீடு இருக்கணும், நல்ல தாய் தந்தை இருக்கணும், நல்ல ஒரு சமுதாயம் இருக்கணும். ஏன்னா அவன் அடல்ட்ரேஷன் ஆகிறதுக்கு சமுதாயம் கூட ஒரு காரணம். என்வைரன்மெண்ட்ல இருந்து கேட்ச், அதுவும் கெடுதல ரொம்ப சீக்கிரம் தடுப்பதற்கு பெற்றோருக்கு பங்கு இருக்கு. இது போன்ற தடுக்கிறதுல இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இருக்கலாம். பிகாஸ் அவங்க அட் டைம்ஸ் தே லூஸ். ஏன்னா இன்னைக்கு திடீர்னு நானும் இன்னைல இருந்து ஒரு மாசம் நான் குழந்தைய நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட் தம் லூஸ். அதுவும் கூடாது. இட் சுட் பி எப்படி கர்ப்பத்துல குழந்தைய ஒரு கண்டிஷன்டா, அதே சமயத்துல ஒரு கண்டிஷன் இல்லாதனும் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சைல்டு வருது. அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆனா அம்மா அப்பா நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் மோர் சயின்டிபிக். They yield a beautiful child. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு கண்டிஷன் தெரியாம என்விரான்மெண்ட்ல எதெல்லாம் நல்லது தேவையை உணர்ந்து இவங்க செயல்பட்டாங்கன்னாக்க ஒவ்வொரு மாணவரும் அந்த மாணவருக்கு திறமைக்கு ஏற்ற அளவுல கண்டிப்பா வர முடியும். இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். இப்ப இந்த 11th hour ப்ராசஸ்ல என்ன பண்ணலாம்னாக்க அவங்களை என்கரேஜ் பண்ணணும். வாட் தே நோ, you can do it. உனக்கு இதெல்லாம் படிச்சிருக்க, ரிஜிஸ்டர் ஏற்கனவே ஆயிருக்கு, நீ ஒரு தடவை ரீகால் பண்ண முடியும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட். அதுக்கு ஏத்துக்கிற உடல் வாகை அவங்களுக்கு உளவியலா அவங்க பாதிக்காத அளவுக்கு நீ இவ்வளவு வாங்கு அவ்வளவு வாங்குன்னு அவங்களை பிக்ஸ் பண்ணக்கூடாது. பிக்ஸ் பண்ணாக்க என்ன ஆயிடும்னா அதுவே அவனுக்கு என்ன ஆயிடும்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். பெற்றோர்கள் எழுதி விட வைப்பாங்க, இந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடத்துல இந்த மதிப்புன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை போல எழுதி வைப்பாங்க.